செய்யுதுமா அப்படின்னாரு. என்னமோ செய்யுதாச்சு அப்படின்னாரு. என்னங்கன்னு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எல்லாரோடையும் அன்போட பழகுவேன், எல்லாரோடையும் ஜோவியல் இருக்கிறவன். என்னை சித்தப்பான்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் என் மாரில் தான் படுத்து. அப்போ லேசுன்னு தான் சொல்லுவேன். கதவை தட்டுவேன், அப்பா அப்பா ஏஸ் அப்படின்னா குருவியை காமிச்சோம்னா வா குருவி பார்க்கலான்னு, குழியில் கச்சும்னுவான். இறைவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்றது வருத்தம் தான். கடைசியாக அவர் உங்கள்கிட்ட என்ன சார் பேசினார்? கடைசியாக அவர்கிட்ட பேசும்போது கடைசியாக என்ன நடிக்கிறதெல்லாம் அவனுக்கு இஷ்டமே கிடையாது சார். டைரக்ஷன் கோர்ஸ்க்காண்டி தான் அமெரிக்கா போய் படித்தோம். சினிமாவை பற்றி நூக்கன் காரணம் தெரியும். இப்போ இந்த 2-3 நாள் அவனுடைய பழைய படங்கள் எல்லாம் பார்க்குறேன். சில படங்களை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான், ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருப்பான். சரி, இப்படி பண்ணவனுக்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்கள் எப்படி இருக்காரு? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட பேசவே முடியல. அவர் பொசிஷன் பார்த்தேன் ரொம்ப மோசமாக இருக்காரு. பிள்ளை மேலே அப்படி உசுர வச்சிருப்பாரு. அவருக்கு சில நேரங்களில் இருக்கான் அப்படின்றது அவருக்கு தோணுதை தவிர என் மனசு கூப்பிடுன்றவர் திடீர்னு டீ போட்டுக்கூட அப்படின்னா, சரி நான் டீ அடுப்பை வச்சு திரும்பி வரேன். என்னமோ செய்யுதுமா அப்படின்னாரு. என்னமோ செய்யுதாச்சு அப்படின்னாரு. என்னங்கன்னு அப்படின்னா எப்படி இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். முதல்ல மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சார். அவருடைய இறப்புக்கு அப்புறம் நிறைய வதந்திகள், நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அவருக்கு என்ன பிரச்சனை சார் இருந்தது? அதாவது வதந்திகள் அப்படின்றது யாருக்குமே எதுவும் தெரியாது. தெரியாமல் வதந்தி பரப்பிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையிலே நடந்தது என்னென்னா, அவனுக்கு உடல் சற்று பாதித்தது உண்மைதான். அதாவது இன்சுலின், அதாவது 13 வயசுலேருந்து இது சுகர் இருக்குது. 13 வயசுல சுகர் இருந்தது. அதுக்கு பின்னாடி திரும்ப அது மெடிசன் வச்சு இது பண்ணிகிட்டே இருந்தேன். சமீப காலமாக இன்சுலின் போட்டான் அப்படின்னு போட்டு எங்களுக்கு தெரியாது அவன் இன்சுலின் போட்டுறது. அந்த மாதிரி போட்டுறதுக்கு அப்படியே அப்புறம் திடீர்னு இது பிரெயினுக்கு போகிற ஒரு ஏதோ ப்ராப்ளம்னு சரி டாக்டர் செக் பண்ணும்போது பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுடைய சஜஷன். அப்போது பைபாஸ் பண்ணணும்னா நான் நினச்சேன் ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருந்தால் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இல்லை இதை பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் எல்லாம் எவ்ரிதிங் கிளியர் ஆகிடும் அப்படின்றதுனால சரின்ட்டாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஐசோலேஷனில் இருந்தபடி பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு ஒரு சில இது இருந்துச்சு, இந்த குழந்தையெல்லாம் நினச்சி மாதிரி. அப்புறம் நான் பைபாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 84 அட்டாக்கு. 84 அட்டாக்னா 20 வருஷம் மெடிசன்லேயே போயிட்டு அப்புறமேட்டு திரும்ப நானாக வாலண்டியராக போய் பைபாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திரும்ப ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா திரும்ப ரொம்ப சிக்கலாக போடுவேன். அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் அவனுக்கு தெரியும், இந்த மாதிரி பைபாஸ் பண்ணதெல்லாம். சரி, இது பண்ணிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா டாக்டர் பைபாஸ் பண்ணோன்னா 25 இயர்ஸ் பேக் பட்டீங்க அப்படின்றது. அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த இதில் தைரியத்தில் நம்ம இது பண்ணோம். அவனுக்கு கொஞ்சம் ஆசோலேஷனில் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணோம். நல்ல சக்ஸஸாக தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் டாக்டர் பார்த்தாங்க, எல்லாம் ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அவனும் ஹாப்பி ஆகிட்டான். அப்புறம் திரும்ப கொஞ்சம் ஒரு 4 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. யாரையும் அலோவ் பண்ணலை. ரெண்டாவது ரிலேஷன்ஸ் யாருக்கும் கூட சொல்லலை. காரணம் என்ன, யாரும் வந்து பார்க்கணுன்னு வரும்போது அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது பையனுக்கு அப்படின்றக்காண்டி அதை ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருந்தோம். திரும்ப அப்புறம் மறுபடியும் செக்கப்புக்கு 1 வீக் 10 டேஸ் கழித்து போகும்போது பார்த்தாங்க,
ஒருவேளை அதை வந்து இந்த இந்த சுகர் இருக்கனால கொஞ்சம் இது கிட்னி எதுவும் பாதிக்குமான்னு பார்த்தாங்க. அதுவும் எதுவும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்போது அப்படி இருந்ததுன்னா டயாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி எவ்ரிதிங் எல்லாமே நான் கிளியர் ஆனவுடனே நல்லா இருக்குது, அதனால் ஒன்றும் தேவையில்லை, டயாலிசிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே அவனுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிட்டோம். அப்படி சரி பரவாயில்ல நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு நல்லா இருந்த பிள்ளை தான். மறுநாள் மத்தியானம் அப்பாட்ட பேசுகிற அப்படி அப்பா இந்த மாதிரி அவங்க அப்பா இந்த மாதிரி தேனிக்கு வரணும், கொஞ்சம் சில ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்குது, அது பார்க்கணும். ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பி சமாச்சாரங்கள் ப்ராப்பர்ட்டி மட்டும்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்கோது இந்த மாதிரி நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்களா, நான் வரணும் அப்படின்ற போது எனக்கு ஒரு 5-6 நாள் அவகாசம் கொடுங்க, இது சரியானோடனே எனக்கு ஹெல்த்து சரியானோடனே நான் வரேன், வந்து எல்லாமே இருந்து அதை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அப்படி சாயங்காலம் உட்காந்து அப்படி ஓய்வுப்பட பேசிகிட்டு இருக்கும்போது 2 பீஸ் இது பப்பாயா கூட சாப்பிட்டேன். அப்படி பப்பாயா சாப்பிட்டோன்னே திரும்ப ஒரு டீ போட்டு கொடுமான்னு கேட்பேன். அந்த பிள்ளை போயிட்டு அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறம்போது என்னமோ செய்யுதுமா, என்னன்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ட்டுருக்கேன். என்னங்க அப்படின்னு அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன அப்படின்னு நினச்சி பார்க்க பிள்ளைக்கு என்ன நினச்சிருப்பாங்க. வாழ வேண்டும் பிள்ளை இப்படி அதை நினச்சி ஏதோ உள்ளுக்குள்ள அப்படியே குமுறுது. எனக்கு என்ன சொல்கிறது தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, அவன் அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை, எல்லாரோடையும் அன்போட பழகுவான், எல்லாரோடையும் ஜோவியல் இருக்கிறவன். என்னை சித்தப்பான்னு சொல்ல மாட்டான், ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவான். அவன் சொல்ல நம்ம எல்லாம் ஒரு சேம் ஏஜ் குரூப்பு சித்தர், அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நான் வந்து நம்மெல்லாம் ஒரு ஏஜ் குரூப்பு. கிட்டத்தட்ட 5 வருஷம் என் மாரில் தான் படுத்து தூங்குவேன். அப்போலேஸ்ன்னு தான் சொல்லுவேன். கதவை தட்டுவேன், அப்பா அப்போ ஏஸ் அப்படின்னா 2ஐயும் சேர்த்து அப்போலேஸ் அப்படின்னு சொல்ல. அப்படி இப்போ திரும்ப இது பண்ணி மடியில் வச்சுட்டு இருந்தோம்னா மேலே படுத்துருப்பான். குருவியை காமிச்சோம்னா வா குருவி பார்க்கலன்னு, குழியில் கச்சும்னுவான். அந்த மாதிரியெல்லாம் அதை பார்த்துட்டு இறைவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பண்ணிட்டு அப்படின்றது வருத்தம் தான். கடைசியாக அவர் உங்கள்கிட்ட என்ன சார் பேசினார்? கடைசியாக அவர்கிட்ட பேசும்போது கடைசியாக என்ன சித்தப் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஆனோன்னு நான் இந்த மாதிரி எப்போ நான் சொல்கிறேனோ அப்போ வந்து பாருங்கள் அப்படின்னா ஃபோனில் தான் பேசினேன், இங்கேருந்து தான் பேசினேன். என்னப்பா அந்த மாதிரி இப்போ வந்து பார்க்கணும், இல்லை வேண்டாம், உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சித்தியை வச்சுருந்தாங்களோ அதை யாரையும் பார்க்க விட மாட்டேன். என் ஒய்ஃபை எனக்கு வந்து உடம்பு முடியலைன்னா எங்கள் அம்மாவே பார்க்க விட மாட்டேன். அப்படி வர யார் பிஸ்னஸ் வந்தாலும் சரி வெளியில் ஒரு நோட்டு போட்டுப்போம், அப்படி கையெழுத்து போட்டு போங்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிடுறேன். கதை திறந்து அப்படி நான் தூங்கியிருந்தேன்னா கதை திறந்து அப்படியே காமிப்பாங்க, அதோட கிட்ட போகாதீங்க அப்படின்னாங்க. கிட்ட போனால் நீங்கள் எமோஷனல் ஆவீங்க, அவர் எமோஷனல் என் புருஷனை பார்க்க முடியாது அப்படி அந்தளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருந்தேன். அப்படி அதே மாதிரி தான் என்னை வச்சுருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பாருங்கள் அப்படின்னு. இப்படி வந்து பார்க்கணும்னு நல்ல பையன், அற்புதமான பையன், நல்ல இன்டெலிஜென்ட்டு. அவன் ஆக்சுவலாக நடிக்கிறதெல்லாம் அவனுக்கு இஷ்டமே கிடையாது சார். ஆரம்பத்துலேயோ சார்? ஆரம்பத்தில் நடிக்கணுன்ற எண்ணமே இல்லை. அவன் டைரக்ஷன் கோர்ஸ்க்காண்டி தான் அமெரிக்கா போய் படித்தவன். அமெரிக்கா படிச்சுட்டு வந்து மணி சார்கிட்ட இருந்தா அப்படி, சங்கர் சார்கிட்ட இருந்தா அப்படி. ஸோ அவன் வந்து ஹைஃபையாக கொஞ்சம் ஒரு மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் என்ன கரண்ட் இருக்கோ அத்தனை அவனுக்கு தெரியும் சார். சினிமாவை பற்றி காரணம் தெரியும். அவனு என் பையன் சேர்ந்தாங்கன்னாக்கா இதை தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அதே இது வேர்ல்டு கரண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சினிமா சம்மந்தம். அப்படி ஒரு பையன். இப்படி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இப்படி இந்த இறைவன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. ஏதாவது சொல்லுவாரா சார் உங்கள்கிட்ட, நான் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது? அதெல்லாம் நிறைய சொல்ல. அப்படி
கொஞ்சம் உட்காந்து தனியாக நாங்கள்லாம் 2 பேரும் பேசும்போது நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி நான் இப்படி பண்ணேன், என்ன இன்றைக்கி என்ன சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னு. அது இதை கிரிட்டிக் பண்ணோம். அப்படியே வேர்ல்டு டெக்னிக்கலும் இதையும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி அவங்க எப்படி பண்ணிடுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம். அந்த அளவுக்கு நமக்கு இது கிடையாது, நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபைனான்சியலியும் ரொம்ப இது இருந்தாலும் கூட அந்த மாதிரி பண்ணணும், ஹைஃபையாக பண்ணணும் அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் அவனுக்கு உண்டு. இப்போ கடைசி வரைக்கும் அவர் நிறைய இடங்களில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பெரிய டேரக்டர் ஆகலாம்னு நினச்சேன், பட் என்னால் ஆக முடியல. நிறைய இடத்துல அவர் வந்துட்டு ஜெயிக்க முடியலன்ற ஒரு வருத்தத்தை அவர் ஜெயிக்க முடியலைன்றதுக்கு என்னென்னா, அதாவது இப்போ சங்கர் சார் எப்படி பிகினிங்லேருந்து ஒரு பெரிய லெவலில் பூம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இதை வரணும் அப்படின்னு இவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் அந்த இப்போ ஒரு படம் பண்ண அப்படி அது கூட எக்கனாமிக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட். அது இப்போ பாரதிராஜா சார் பண்ணார் அப்படிங்கிறது வேறு. அவர் அந்த காலத்தில் 5 லட்ச ரூபாயில் ஒரு படம் பண்ணார், 8 லட்ச ரூபாயில் ஒரு படம் பண்ணாருன்றது அது வேறு. அப்போ உள்ள அந்த கல்ச்சருக்கு அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ போகிற பசங்கள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க, அட்வான்ஸாக போயிட்டுருக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு ஈடு கொடுக்கணும். அப்படிங்கிற போது நம்ம அந்த இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றபடிக்கு ஒரு பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான சரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அடிச்சிருப்பான். ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருந்தேன்னா டெஃபினட்டாக அவனு நான் யார் அப்படின்ற ப்ரூவ் பண்ணியிருப்பான். அதுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காம போனது பெரிய ஒரு இது. அது நீங்கள் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் பாரதிராஜாவை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. அந்தளவுக்கு அவரே எக்கனாமி ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவர், அவர் எப்படி இந்த அளவுக்கு இது பண்ண அந்த ஃபைனான்சியலி எங்களுக்கும் அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது இல்லையா. ஆரம்பத்தில் சார் அவர் ஒரு ஹீரோவாக ஆக்கணும் அப்படிங்கும்போது பாரதிராஜா அவர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பேசுவாரா, இந்த மாதிரி தம்பியை நான் ஹீரோ ஆக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ஹீரோ ஆக்குறம்போது நம்ம ஏதாவது சொன்ன நெகட்டிவாக போயிடக்கூடாது, அதுக்காக நம்ம எதுவும் சொல்லலை. ஏன்னா அவனுடைய தாட் ஃபுல்லும் டைரக்ஷன். இதை நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஏன் என்ன எதை பார்த்தா நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னாரு. அதாவது பாசிட்டிவாக சரி ரைட்டு அப்படி அவருடைய ஏன்னா அவர் கல் மண்ணெல்லாம் நடிக்க வச்சவர், தான் பிள்ளையை நடிக்க வைக்க முடியாது அப்படி அந்த ஒரு இது இருந்துச்சு எனக்கு. யாரெல்லாம் இது பண்ணுறது, இவனுக்கு சும்மா தூண்டி விட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சான். பட்டு நல்ல சில படங்கள்லாம் அவனை பார்க்குறப்போ நான் இப்போ இந்த 2-3 நாள் அவனுடைய பழைய படங்கள் எல்லாம் பார்க்குறேன். சில படங்களை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான், ரொம்ப மைன்யூட்டாக பண்ணியிருப்பான். சரி இப்படி பண்ணவனுக்கு சரியான வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னே தெரியல. இப்போ நான் ரசித்து பார்க்குறேன் அவங்கள. அந்த நேரம் காட்டிலும் இப்போ நான் ரொம்ப ஒரு வேளை ஆதங்கத்தில் நாங்கள் அந்த பிள்ளை போய் இறந்த அந்த வேதனையில் நம்ம சரி என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க அவங்க மேலே இதாகிடுச்சோம் அப்படின்னா அது என்ன செஞ்சாலும் நல்லா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இல்லை நான் உள்ளபடியே நல்லா பண்ணியிருந்தேன். எத்தனை ராத்திரியில் வருஷம் உள்ள வசந்தம் பார்த்தேன். அது பார்க்குறம்போது எனக்கு ஊற்றிட்டுருக்கு தாரே ஊற்றி பிள்ளைங்க நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. நேற்று நைட்டு ஏன் வேறு அந்த படத்தை இல்லை இவனுடைய இன்டர்வியூ மட்டும் எல்லாம் பார்க்குறேன் இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்ட்டு புள்ளுக்குள்ள அப்படியும் பதறுது. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, பண்ணியிருக்கலாமே மனோஜ் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா சார்? அதாவது என்னென்னா நாங்கள் இன்னும் அவனை கொஞ்சம் ஊடுருவி போய் அவன்ட்டு மனசில் இருக்கிறதில் அவனுடைய உள்ளுக்குள்ளே ஏதாவது மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கி அதுக்கு சரி ரெக்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோமா எங்க அப்படின்ற ஃபீல்லாம் இருக்குது. ஏன்னா அவன் கொஞ்சம் டீப்பாக போயிருந்தோம்னாக்கா சில விஷயங்களை சொல்லி இப்படிலாம் நான் இருக்கணும் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கு சொல்லியிருந்தான்னா அதை நம்ம செஞ்சுருக்கலாமோ செய்யாமல் விட்டுட்டு போகணுன்னு இப்போ வருத்தப்பட்டேன். காலம் போன பின்னாடி நம்ம என்னத்தை வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், அது வரப்போகிறதில்ல. இப்போ நான் வருத்தப்படுறேன், ஃபீல் பண்ணுறேன். சரி பிள்ளைக்கு நம்ம செய்யாமல் விட்டுட்டோமோ அப்படின்ற வருத்தம் இருக்குது. பாரதிராஜா அவர்கள் எப்படி இருக்காரு, அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்ட பேசவே முடியல. அவர் பொசிஷன் பார்த்தேன்னு ரொம்ப மோசமாக இருக்கார். பிள்ளை மேலே அப்படி உசுரை வச்சுருப்பார். இப்போ அவருக்கு சில நேரங்களில்
இருக்கான் அப்படின்றது அவருக்கு தோணுதே தவிர இருக்காங்க. ஏன் மனசு கூப்பிடுன்றவர் திடீர்னு மனசு முகத்தை பார்க்கணும். அது அவர் வர்றவங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுது அப்படியே மயங்கி இப்போ அவர் தேர்தான் பெரிய பாடாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மற்றவங்களெல்லாம் ஏதோ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்தாருன்னா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப பாசமாக இருந்தவங்க 2 பேருமே. அவங்க 2 பேருக்குள்ள அந்த அன்பு அந்யோன்யம் எப்படி சார் இருந்தது? நல்ல அப்பாவுக்கும் மகனும். ஐயோ பெரிய இது. அந்த சில நேரங்களில் வாதங்கள் உண்டு. அதாவது எப்படின்னா படங்கள் பற்றி பேசுகிற போது சில வாதங்கள் உண்டு. மற்றபடிக்கு அவங்க பர்சனல் இது மற்றதுல எந்த வாதமும் இருக்கவே இருக்காது. எல்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க, டார்ச்சாக இருப்பாங்க. பாரதிராஜா பையன் மேலே அவ்வளோ அதிருப்தியான ஒரு பாசம். திடீர்னு தனியாக உட்காந்து அவர் பாட்டுக்கு அவனை பற்றி நினச்சார் நான் பெருமைப்படுவார். என் பிள்ளை அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாமே போச்சு, இழந்துட்டோம். கடைசி டைமில் கூட என் பையனை பார்க்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்டு இருந்தார் சார். முகத்தை பார்க்க விட அவருக்கு சில நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கார். என்ன ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா அந்த மாதிரி நிலைமை கொஞ்சம் அவருக்கு வர்றவங்ககிட்ட சொல்லி அழுகிறாரு, திரும்ப இது பண்ணுறாரு. அந்த படத்தை பார்த்து அழுவார். திடீர் மேலே போய் நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வரோம், உடனே கீழே இறங்கிடுவார். இறங்கக்கூடாது, 4 பேர்த்த பிடிச்சி தான் இறக்கிறான். ஆனாலும் இறங்கி வந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துட்டு போய் மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் நினச்சதா ரொம்ப வேதனையாக இருக்குது. அது சொல்கிறாரு, இந்த பேத்தியும் இப்போ மருமகளையும் நான் எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வரணும். அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அதெல்லாம் நான் செய்யணும், அதை காட்டி நல்ல பன்மடங்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்தேன், படிப்பில் மற்ற போக்குவரத்து மற்ற எல்லாமே நான் இருந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் அவங்கள்ட்ட பேசுனீங்களா? குழந்தைங்க உங்களோட பேசுங்க இருக்குது. அது அன்றைக்கி நான் வர்றதுக்கு முதல் நாள் தான் பேசிட்டு வந்தேன். எல்லாம் இவர் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அவர் நான் பார்த்த எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாமல் அவள் இருந்தானே என்ன பண்ணுவானோ அதை காட்டிலும் நல்லபடியாக நான் இந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சம்மந்திட்டையும் சொல்லி வர்றார். ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, மருமகளை பற்றியோ என் பேத்தியை பற்றியோ நீங்கள் எந்த கவலையும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே வந்துட்டு இங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் பேசணும்னு நினச்சி வரேன்னு சொல்லியிருந்தவர் திடீர்னு ஒரு ஃபோன் கால் சார், அவர் இனிமேல் இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த ஃபோன் கால் கேட்டும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? அது பொய்யா இருக்குன்னு நினச்சிங்களா? சத்தியமாக அதுதான் நினச்சேன். எனக்கு ஒருத்தர் கால் பண்ணுற அப்படி மகேஷ்னு, அங்கிள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க ஏன்ப்பா அப்படின்னு. இல்லை எங்கே இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்னு. இந்த இது மனோஜ் பற்றி எதோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இல்லை சரி இல்லை அது சும்மா கேட்ட மனோஜ் எப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு கேட்டு வச்சுட்டான். அடுத்து கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது, அங்கேருந்து இங்கேருந்து. எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, என்னது இது அப்படின்னு. அப்புறம் என் மிஸ்ஸஸ்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருக்குது, எவனும் கரெக்டாக கேட்க மாட்டேன் அப்படின்னு. என் மச்சனை மனோஜ்குமார் இருக்கார் இல்லையா, டைரக்டர் மனோஜ்குமார், அவரோட ஒய்ஃபோட தம்பி தான். நாங்கள் உங்களுக்கு தெரியுமா, நானும் பாரதிராஜா அக்கா தங்கச்சியாக கட்டியிருக்கோம். ஸோ கடைசி அவனுக்கு எனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. அப்போ நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு பேச, எங்கே இருக்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு. வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோம்மாம்மா அப்படின்னா. வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவன் எங்கே இருக்க, வீட்டுக்குள்ளே இப்போ தான் நுழையிறேன் அப்படின்னு. அப்படி சரி, அவனுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, இது என்ன அப்படி விட்டு. அப்புறம் சொல்ல டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன், மனோஜ் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அது அந்த இதை போட்டு வீடு சென்று உள்ளார் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தான். கொஸ்டின் மார்க் என்னத்துக்கு இது கொஸ்டின் மார்க் போட்டான்னு அப்புறம் அங்கேருந்து நியூஸ் வந்து அடுத்து பார்த்தா டக்குன்னு இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி விழுந்தடிச்சு ஓடி பார்க்குறேன், நினச்சே பார்க்க முடியாது.
எப்படி சார் நம்ம அப்படி நம்ம நல்லா பேசி மத்தியானம் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கு. அப்பா இது இந்த மாதிரி இப்போ பப்பையை சாப்பிட்டு டீ கேட்குறப்ப கொள்ளி சாப்பிடணும் எதிர்பார்க்க மாளாத துயரத்தில் விட்டு போயிட்டேன். இப்போ இந்த பிள்ளைகளை பற்றி நினைக்கிறதா, அவங்க ஒய்ஃபை பற்றி நினைக்கிறதா, இவரை பற்றி நினைக்கிறதா, எல்லாமே கொலப்ஸ் ஆகி அப்படி மைண்ட் ஃபுல்லும் இப்படி குழஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மனுஷனை எப்படி ஆறுதல் படுத்து, அந்த பிள்ளைகளை எப்படி ஆறுதல் படுத்து, நமக்கு எப்படி நமக்கு நம்ம எப்படி ஆறுதல் படுத்து. 1000 பேர் 1000 சொல்கிறாங்க நம்மளை ஆறுதல் படுத்துறதுனால கிடைக்கிறது இல்லை. அந்த அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்குமோ கடைசியாக ஒரு வாட்டி டீ குடிச்சிட்டு போவோம் ஒய்ஃபோட கையால் அப்படின்னு நினச்சாரா என்னங்க? இப்படி இருந்திருந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம். அதான் வந்து எனக்கு டீ போட்டு கொடுமா, பப்பையா சாப்பிட்டு ஜாலியாக தான் இருந்தேன். நல்லா ஒரு அந்த என்னப்பே இல்லையே சார். கேட்டேனே பேசிகிட்டு இருக்கும் போதே அதை ஆமாம் கேட்டேனே என்னப்பா அப்படின்னு. இல்லை வேறு ஏதோ சொன்னானப்பா. இல்லை மாமா அந்த மாதிரி பப்பையா சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறமேலு ஏதாச்சும் ஒரு டீ போட்டு கூட அப்படின்னா, சரி நான் டீ அடுப்பை வச்சு திரும்பி வரேன். என்னமோ செய்யுதுமா அப்படின்னாரு. என்னமோ செய்யுதாச்சோ அப்படின்னாரு. என்னங்கன்னு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பார்த்துருக்கு பொண்டாட்டிக்கு என்ன நினச்சிருக்கேன். எப்படி அந்த பிள்ளையோட நிலவை நினச்சி பாருங்களேன். அந்த கடைசியாக பார்க்குறம்போது எப்படி இருக்கும். நம்ம அந்த கேள்விப்பட்டு நம்மளால் முடியல. அப்படி நின்று பார்த்து விசுவலாக பார்க்குற போது எப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளைக்கு, எப்படி துடிச்சிருப்போம், என்ன பண்ணியிருப்போம் அந்த நேரத்தில். அது ஆயிடுச்சு. இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமலே உட்காந்துட்ருக்கோம். அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, அவங்க குடும்பத்தை எப்படி இது பண்ணி ரன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு. அந்த பிள்ளை நல்ல விவரமான பிள்ளை, மருமக அழகாக கொண்டு போயிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் கைட் பண்ணோம்னா அற்புதமாக பண்ணி கொண்டு போயிடும். எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார் மனோஜ் அவர்களுக்கு அவங்க ஒய்ஃப்? ஐயோ ஃபுல் சப்போர்ட். 2 பேரும் நகம் சதையமாக இருந்தாங்க. பிள்ளைய மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான். எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடச்சா போகிறோம் சார். அந்த கேப்பில் ஓடி போய் பிள்ளைகளை போய் அந்த சின்ன பொண்ணெல்லாம் அவன் மேலேயே தான் படுத்துருக்கோம் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அந்த மாதிரி பாசமாக இருக்கும். அவனுக்கும் அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசம். ஒய்ஃப் மேலே அவனால் கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்குமே. எப்படி இந்த ஒரு இது நடந்ததுன்னு எனக்கு தெரியல சார். எத்தனையோ பேர் எவ்வளோ குடும்பங்களுக்கு ஏதோ துரோகம் பண்ண அவங்களாம் நல்லா தான் இருக்கு. இவன் அந்த இவ்வளோ பாசம் அட்டாச்சோட எல்லாம் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொறாமையாக இருக்கும். எப்படி இப்படி இருக்காங்க அப்பா பிள்ளை பொண்டாட்டிங்க. அவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி சார். எப்போதுமே வந்துட்டு பையன்தான் தகப்பனுக்கு கொல்லி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் சார் பெரிய கொடுமை. எந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படாத ஒரு பிரச்சனை. அதெல்லாம் நினச்சி பாருங்களேன். தகப்பனுக்கு பிள்ளை கொல்லி வைக்க போகுது. அப்போ கண் முன்னாடி ஒரு பையன் இறக்குறேன் அப்படின்றது எவ்வளோ பெரியது. அது வாழ வேண்டிய வயசில் இந்த மாதிரி போயிட்டா அப்படின்றது. கடைசி காரியங்கள் கூட பாரதி ராஜா அவர்கள் செய்யலை. எதனால் சார்? இல்லை அவரால் முடியல சார். நாங்கள் அதுக்கு அவர் பதிலாக நான் என் பையன் எங்கள் அண்ணன் பையன் 3 பேரும் தான் நாங்கள் இது பண்ணோம். பட் அவர் எங்கே சார், அவர் என்ன நிலையில் இருக்கிற பார்த்தீங்களா நீங்கள்? அவர் தூக்கிட்டு போகிறது 4 பேர் தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவருக்கு அதை விவரித்து பார்க்கும்போது அது அந்த இடத்துல நின்று பார்த்துறவங்களுக்கு தான் தெரியும் அவரோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு. என்னாலே முடியல அப்படிங்கிற போது அவரால் எப்படி சார்? இது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சார். அதாவது நீங்கள் 5 வயசு வரைக்கும் அவரை தோளில் தூக்கி போட்டு பார்த்துருப்பீங்க. அவருக்கே நீங்கள் காரியம் செய்யறது அப்படிங்கிறது நிலைமையை எப்படி சார் தாங்கிக்கிட்டீங்க? அதை எப்படி ஏதோ இறைவன் அந்த தாங்குகிற சக்தி கொடுத்துட்டா அப்படின்றதுல உங்களுடைய இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும் சார். ஏன்னா என்னால் தான் தாங்க முடியாது. ஆனால் அதை மீறி நான் அந்த நீர் மாலை எடுத்து கொண்டு போய் இந்த பிள்ளையை பார்த்து இது பண்ணேன் அப்படின்றது அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து உள்ளே தள்ளுறானுங்க சார். நீ அதோடு முடியுது, இந்த பிள்ளை முகத்தை கூட பார்க்க முடியாதா அப்படின்ற போது எவ்வளோ பெரிய ஏக்கம், எவ்வளோ பெரிய இது.
ஏங்க போங்க, என்ன வாழ்க்கை. ஒரு தடவைலாம் கைப்பையன் வாமிட் ஆகுது. அதாவது நான் மயிலாப்பூரில் இருக்கேன், வாமிட் பண்ணுறான். என்னப்பா என்னடா அப்படின்ட்டு லூஸ் மோஷன் ஆகுது, இது பண்ணுது உள்ள தோன்றுச்சு. தோலில் போட்டுட்டு ஓடுறேன். அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம், டிஸ்பென்சரி போகிறேன், 1.5 கிலோமீட்டர் இருக்கும், கச்சேரி ரோட்டில் இருக்கு. ஓடு இந்த பக்கம் வாமிட் பண்ணிட்டான், இந்த பக்கம் இது லூஸ் மோஷன், பூரா சட்டை கிட்டல் நினை இருந்தாலும் கூட எப்படியாவது இந்த பிள்ளைய இது கொண்டு போனால் டாக்டர் கண்ணாமன்னு திட்டார். என்ன இவ்வளோ லட்டை கொண்டு எப்படி இந்த மாதிரி பயணம் சொல்லுங்க. இல்லை சார், நான் அங்கேருந்து ஓடியாது சார், எனக்கு அப்போல்லாம் வைகை இது டிரான்ஸ்போர்ட்டிங் எதுவும் கிடையாது. அது அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் ஓடியாரேன் சார், ஓடியாந்து பிள்ளை கொண்டு வர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்தேன், என்ன பிள்ளைன்ற நிலை என்ன அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் அந்த பிள்ளைய பார்த்து உங்ககிட்ட தான் ரொம்ப அட்டாச்சாக இருந்தார் சார். ரொம்ப சின்ன குழந்தையில ரொம்ப ரொம்ப என் ரூமை விட்டு போகவே மாட்டேன். அப்போனா கல்யாணம் முடிச்சு புதுசு, எனக்கு கல்யாணம் முடிச்சு எல்லாமே ஒரே ஃபேமிலி. என் ரூமை விட்டு போகவே மாட்டேன், அவங்க இதுக்கு போக மாட்டேன். சில நேரங்களில் கதவை தட்டிகிட்டே இருப்போம், நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த கதவுலேயே எப்படி சாஞ்சு அப்படி படுத்துப்போம். கதவை திறந்து பிரபுக்குள் விழும்புல அப்படியே தூக்கி என்ன ராசா அப்படின்னு அப்புறம் அப்படியே மேலே படுத்துருவான். ஒன்றா ரெண்டாக நினச்சி பார்க்குறது. அவருக்குன்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட எதாவது கேட்டிருக்காரா சார் மனோஜ் அவர்கள்? எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்லை. என்கிட்ட கேட்பா, அப்படி சித்தப்பா என்ன சொல்லு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க, நீ போதுண்டா எனக்கு. ஒவ்வொரு வீட்லேயுமே ஏதோ ஒரு குழந்தை, அதுவும் முதல் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லக்கியான ஒரு விஷயமா பார்ப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்பாங்க. மனோஜ் அவர்களுமே உங்கள் குடும்பத்தில் லக்கி பாய் சார். அதாவது சார், நான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணி வந்து டெலிவரிக்கு ட்ரெயினுக்கு வந்துட்டாங்க. பாரதராஜா அங்கே இருக்கார். நான் எனக்கு மத்தியானம் ஷிஃப்ட்டு போயிட்டு திரும்பி நைட்டு 10 மணிக்கு வர்றேன். வரும்போது பார்க்குறேன், இவர் அப்படியே துடிக்கிறார் பாரதராஜா. என்ன தெரியுமா? அப்போ அண்ணி இங்கே வந்து போனால் நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம். பையன் பிறந்துட்டா அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு நான் எப்போயுமே ஒரு டப்பாவில் சாப்பாடு கொண்டு போவேன். அதில் சில நேரங்களில் எங்கள் அன்னிக்கு இந்த ஸ்வீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன், பூவை கொண்டு வந்து கொடுப்பேன். ஏன்னா இவர் இருக்கிற பிஸியில் அவங்கள ஒன்றும் கவனிக்க மாட்டார். அப்போ அந்த மாதிரி அதிரசம் கொண்டு வந்தேன்னா வேறு ஏதோ கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன், கொண்டு வந்து கொடுத்து நான் ஸ்வீட்டு வச்சுருக்கேன்டா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அப்போ தான் சொல்கிறார், ஒரு தம்பி பிறந்திருக்கேன் அப்படின்னு. சரி ரைட்டு, என்ன சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சொல்கிறார், காலையிலேருந்து எனக்கு நிலை கொள்ளாமல் இருந்தேன், ஏன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி பைத்தியம் முடிச்சு போயிருந்தேன், இப்போ தானே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படின்னா. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், பேசி படுத்துட்டோம். காலையில் வர ராஜ்கண்ணு யார் 16 ப்ரொடியூசர், காலைல ஒரு 6-7 மணியெல்லாம் வந்துட்டார். வந்தோடனே அது பாரதி அப்படின்றாரு. என்ன பாரதி அப்படின்னா, நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போது இது ஒர்க் ஆரம்பிக்கலாமா அப்படின்றாரு. ஏன்னா இவர் ஒரு படம் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டுப்பார் கூட தெரியுது. ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு. இவருக்கு வந்து நான் பணம் 5 ரூபா ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னென்னா அவன் பிறந்த மறுநாள் காலையில் கமிட் ஆகிறாரு 16 வயது. எவ்வளோ பெரிய லக்கு. கண்டிப்பாக அவன் பேரில் தான் லக்கி, ரொம்ப லக்கியாக இருக்கான்னு அவன் பேரில் மனோஜ் கிரியேஷன்ஸ் ஆரம்பித்தார். மதுரையில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மனோஜ் பிக்சர் சர்க்கியூட்னு ஒன்று ஆரம்பித்தார். ஸோ அவ்வளோ ஒரு ராசியான பையன் சார். மனோஜ் அவர்களால் பாரதிராஜ் அவர்களுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு சார். மனோஜ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு லக்கு இருந்தது வாழ்க்கையில்? லக்குன்னு என்ன சார், அதாவது மனோஜுக்கு லக்குன்றது வந்து அவங்க அப்பா தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா
அதாவது எங்களுக்கே லக்கு அப்படி அவர் தானே, பாரதிராஜா தானே. எங்கள் வர்க்கத்துக்கே லக்குங்கிறது பாரதிராஜா தானே. அவர் இருக்கிறார் அப்படின்றது தானே எங்களுக்கு லக்கு. இன்னார் அப்படின்றது நாங்கள் இமயத்தின தம்பி அப்படிங்கிற போது எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். நான் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ மிண்டுக்காக இருப்பேன். எந்த இடத்துல தைரியமாக நான் போகிறேன் வர்றேன் அப்படின்னா எதை வச்சு நான் போகிறேன், பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா. அவருடைய இதில் எனக்கு வெறும் ஜெயராஜ் யாருக்கு தெரியும் இல்லையா? பாரதிராஜா தம்பின்னு ஒன்று அங்கே போல எங்கே போன செக்ரட்டரிக்குள்ளே போனாங்க கூட அமைச்சர்லேருந்து அத்தனை பேரும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு என்ன எதை வச்சு கொடுக்குறாங்க? பாரதிராஜா வச்சு தானே. அதே தானே இவனுக்கு மனோஜ்க்கு. பாரதிராஜான்ற ஒரு இமயத்தினால இந்த எங்கள் சர்க்கிளுக்கே ஒரு பெரிய ஒரு இதுதாங்க. மனோஜ் அவர்கள் குடும்பம் எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒருத்தர் சார்? சார் எப்போ ஒரு கதை சார், அது அங்கே அவங்க இந்த பக்கம் கிராம வில்லேஜ் பிடிக்கும், ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்தான்னு வச்சுக்கணும் சார், அத்தனை பேரையும் ஹாப்பி படுத்திட்டு போயிடுவான். அதை வந்து சொந்த ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஜாலியான பையன். அதாவது ஒரு துக்க செய்தி, துக்க வீட்டில் கூட ஹாப்பியாக எல்லோரையும் ஹாப்பி ஆக்கிட்டு போயிடுவான், சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவான், அந்த துக்கத்தை மறக்க வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு பிள்ளை சார், லவ்வபுள் பாய், அற்புதமான பையன். அதாவது ஒரு சித்தப்பாவாக இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நான் லவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா பெத்த அப்பனுக்கு எப்படி இருந்துருக்கணும் பாருங்களேன். கண்டிப்பாக நிறைய பேர் சார் இதே சமயத்தில் அவரை பற்றியான நிறைய வதந்திகள் பொருளிகள் பேசிகிட்டு இருக்காங்க சார். அதற்கு ஏதாவது நீங்கள் தெளிவு கொடுக்க விரும்புகிறீங்களா? ஏன்னா சார் பேசுகிறவங்கள வாயை நம்ம அடைக்க முடியாது சார், புரிஞ்சுங்களா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ரோட்டில் போகிற பேசுகிற எல்லாத்துக்கும் ஒரு இதாகாது. தனக்குன்னு எங்களுக்கு தெரியும் என்ன ஏது அப்படின்ட்டு. உண்மையிலே பாவம் நல்ல பையன். அதாவது நான் அவன் இறப்புல எங்களுக்குன்னா இது சந்தோஷம் இல்லை இல்லையா? எவ்வளவு பெரிய இடி தாங்கிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படிங்கிற போது அதை வந்து காய்க்கிற மரத்தில் கல்லடி சொல்லடி எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பையனும் இல்லை அப்படின்னா அதை திரும்ப இப்படி விமர்சனம் பண்ணுறது வந்து எனக்கு அவங்க மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு எப்படி சார் சொல்லலாம்? அற்புதமாக நல்ல பையன். அவனுக்கு என்ன நாங்கள் ஒரு இது இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட டீப்பாக போய் அவங்ககிட்ட கேட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்த ஒரு பிரச்சனைகளை நம்ம ரெக்டி பண்ணியிருக்கணும். பேசியிருக்கணும், மனசு விட்டு பேசலை, அவனும் பேசலை, நம்மளும் பேசுகிறோம். இப்போ என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட. ஆனால் அப்பா அம்மாகிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு இருந்துக்கல, என்கிட்ட சித்தப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மகிட்ட பண்ணியிருப்போங்க. ஆனால் அவன் என்ன ஃபீல் பண்ண, மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் அந்த ஒரு தாட் ஒன்று சார் எப்பயுமே அவனுக்கு. நம்மளால் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்க சர்வன்ஸுக்கு கூட நீங்கள் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு இது தொல்லை கொடுக்க மாட்டான். எந்த ஒரு இந்த அதை எடுங்க இது எடுங்கன்னு சொல்லணும், இவனா பண்ணிடுவான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு இது சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப முக்கியம் ஏற்படும். அந்த மாதிரி யாருக்கும் எந்த நம்மளால் எந்த வந்துடக்கூடாதுன்னு நினச்சி சொல்லாமல் விட்டானோ அப்படின்றது எனக்கு டவுட்டு. புரியுது சார். இப்போ அவருடைய காரியம் அந்த விஷயங்கள்லாம் இப்போ அடுத்து எப்போ முடிஞ்சிச்சு சார்? முடிஞ்சது காரியம் முடிஞ்சது. 16ஆம் நாள் காரியம் வந்து 16ஆம் நாள் எங்கள் பண்ணலை, நாங்கள் 3ஆம் நாள்லேயே காரியம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க இல்லையா, உடனே 4ஆம் நாள் அவங்களுக்கு சமைச்சு போட்டாங்க. இப்போ நான் 30க்கு ஒரு விஷயம் பண்ணோம். அதுக்கடுத்து எவ்ரி இயர் புரியுது சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. கண்டிப்பாக அவருடைய இழப்பு எதனாலையுமே ஈடுகட்ட முடியாது, அதை தாங்குகிற சக்தி உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் சார். நேர்களே வணக்கம். அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தாங்குகிற சக்தி எங்களுக்கு இறைவன் கொடுக்கணும். என்னை காட்டிலையும் என்னோட சகோதரருக்கு அதை தாங்குகிற சக்தி கொடுத்துட்டாரு போகிறோம், சகோதரருக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துட்டாரு போகிறோம். நாங்கள் எப்படியாவது மீண்டு வந்துடுவோம். அவங்கள மீள வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். இறைவன் எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது பேசக்கூடாது பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.